போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் நம்ம HCF, LCM இது ரெண்டுலேயும் வந்து ஷார்ட்கட்ஸ் பார்த்தோம். எப்படி LCM கண்டுபிடிக்கிறது, 4 இலக்க பெரிய எண், 5 இலக்க பெரிய எண் இதெல்லாம் எப்படி பார்க்குறது, 4 இலக்க சிறிய எண், 5 இலக்க சிறிய எண் வந்தால் எப்படி பார்க்குறது, ப்ளஸ் வந்து ஒரு இடத்துல LCM கேட்குறாங்க, LCM வந்து எதுவாக இருக்கக்கூடும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஏன்னா கொடுத்துருக்க நம்பரை வச்சு எப்படி நம்ம ஓரளவுக்கு 2 எலிமினேட் பண்ணிட்டு மீதி 2 எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதே நேரத்தில் இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னாக்கா சில சம்ஸில் வந்து 3 ஆப்ஷன் எலிமினேட் ஆகிடும், ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். ஸோ நம்ம அந்த நம்பர் மேலே என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்த உடனேயுமே நம்ம ஆன்சரை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதெல்லாம் பேசிக் சம்ஸு. இந்த HCFலேயும் ரேஷியோ வச்சு கேட்பாங்க, LCMலேயும் ரேஷியோ வச்சு கேட்பாங்க. இது எப்படிங்கிறத நம்ம ஈஸியாகவே பார்த்துடலாம். இரு எண்களின் விகிதம் 15:11, அவற்றின் மீப்போவா 13 எனில் அந்த இரு எண்கள் யாவை அப்படின்னு கேட்குறாங்க. இது ரேஷியோ வச்சு கேட்குறது. 2 நம்பரோட ரேஷியோ வந்து 15:11. ஓகேங்களா? அந்த 2 நம்பருக்கும் மீப்போவா, அதாவது HCF, அந்த 2 நம்பரோட HCF என்னன்னு கேட்டால் 13. ஓகேவா? ஸோ அந்த 2 நம்பர் அந்த 2 நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்படி கேட்டால் நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்லை. என்ன பண்ணலான்னாக்க, அந்த 2 நம்பருக்கு ரேஷியோ எழுதிக்கிறோம். ரேஷியோ 15:13 இல்லையா, 11. ஓகே, அந்த 15 13ஆல் பெருக்கிறோம். ஏன்னா அதான் HCF. இந்த பாருங்க பெருக்கிருக்கு பார்த்தீங்களா, அது மாதிரி அடுத்தது 11ஐயும் 13ஆல் பெருக்கிறோம். ஓகேவா? ஸோ அந்த 2 நம்பர் நமக்கு கிடச்சிருச்சு. என்ன ரிசல்ட் வருதோ அதுதான் வந்து அந்த நம்பர், அந்த எண்கள். சரியா? ஸோ 2 விகிதத்தையும் மீப்போவால் பெருக்கணும், தனித்தனியாக பெருக்கணும். 15:11ங்கிறதுனால 15 × 13 அது ஒரு நம்பர், 11 × 13 அது ரெண்டாவது நம்பர். ஸோ அந்த இரு எண்கள் என்ன அப்படின்னாக்க, 15 13ஆல் பெருக்கிறப்போ வரக்கூடிய 195, 11 13ஆல் பெருக்கிறப்போ வரக்கூடிய 143. இது ரெண்டும் தான் அந்த எண்கள், இரு எண்கள். சரியா? ஓகே, அடுத்தது என்ன கேட்பாங்கன்னா, இதே தான் சேம் அப்படியே கேட்பாங்க. இரு எண்களின் விகிதம் 19:23, அவற்றின் மீப்போவா 6 எனில் அவற்றில் சிறிய எண் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியே எண்களின் விகிதத்தை மேலே எழுதிக்கிறோம், மீப்போவை கீழே எழுதிக்கிறோம், அது ரெண்டுத்தையும் பெருக்கிறோம். அவ்வளோதான். இது ரெண்டுத்தையும் பெருக்கிறப்ப நமக்கு என்ன கிடைக்கிது? 19 × 6 114, 23 × 6 118. அந்த இரு எண்கள் இதுதான். இதில் சின்ன எண் இது 114. நம்ம இதிலேயே நம்ம டேரெக்டாகவே போட்டுடலாம். இந்த 2 ரேஷியோவில் 19:23ன்னு கொடுத்துருக்கானுங்க. இந்த 2 ரேஷியோவில் சின்னது எது? 19 23 2 கொடுத்துருக்காங்க. அது ரெண்டில் சின்னது எது? 19. அப்போ 19 6ஆல் பெருக்கினா என்ன வருதோ அதான் சின்ன நம்பராக இருக்க முடியும் இல்லையா? ஸோ 19 6ஆல் பெருக்கிறப்ப வருது 114. அதான் ஆன்சர். ஓகேவா? இப்போ இதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, LCM கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த 2 சம்மும் HCFனா டேரெக்டாகவே போட்டுரும். என்ன ரேஷியோ கொடுத்தாங்களோ அந்த ரேஷியோவோட என்ன HCF வந்துச்சோ அந்த HCFை பெருக்கணும்னாக்கா நமக்கு அந்த நம்பர்ஸ் வந்துடும். ஓகேவா? இது வந்து HCFக்கு. பட் LCM அதே தான் கேட்பாங்க. அதில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் மட்டும் நம்ம செய்ய வேண்டியது இருக்கும். இந்த சேம் கொஸ்டின் அதே தான். 4:5:7 எனும் விகிதத்தில் உள்ள 3 எண்களின் மீசிமா, அதாவது LCM 5600. அந்த 3 எண்கள் யாவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி HCF கேட்டாங்க, டேரெக்டாகவே போட்டுட்டோம். ஆனால் LCM பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக போட முடியாது. ஏன்னா LCM வந்து பெரிய நம்பராக இருக்கும், கொடுத்துருக்க எல்லா எண்களையும் விட பெரிய எண்ணாக இருக்கும், இல்லாட்டி அதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்கள், இதில் வந்து நம்ம எப்படி விடை காணும் முறை என்னென்னா, முதலில் மீப்போவாக காண வேண்டும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணால் LCM கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும்னாக்க HCF தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். HCF கண்டுபிடிக்க ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. அந்த LCM என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே கீழே இந்த 3 நம்பரையும் பெருக்கிக்கணும். ஓகேங்களா? டினாமினேட்டரில் 3 நம்பரையும் பெருக்கி போட்டுற வேண்டியதுதான். மேலே LCM போட்டோம்னாக்க நமக்கு வந்துடும். அது என்ன அப்படின்னா அதுதான் HCF. இதுதான் HCF. ஓகேவா? ஸோ தொகுதின்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ தொகுதினா நியூமரேட்டர்னு நினைக்கிறேன். 5600 நியூமரேட்டரில் மேலே போட்டு கீழே வந்து பகுதியில் வந்து 4 × 5 × 7 4 × 5 × 7 3 பெருக்குன்னா 140 வரும். ஸோ 5600 ÷ 140, அந்த 3 ரேஷியோ எத்தனை ரேஷியோ கொடுக்குறாங்களோ அது 3ஐயும் பெருக்கி கீழே போட்டுருணும். ஓகேங்களா? ஸோ 5600 ÷ 140. ஓகேவா? 5 × 6 × 7 இதை பெருக்கணும்னாக்கா நமக்கு 40 கிடைக்குது. அதுதான் HCF. ஓகேங்களா? அந்த 40 தான் உங்களுக்கு HCF கிடச்சிருச்சு. HCF கிடச்சிருச்சுனாவே நம்ம அடுத்தது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஈஸி. முதல்லையே பார்த்துட்டோம். அந்த ரேஷியோ எழுதுகிறோம்.
அந்த ரேஷியோவை எழுதுகிறோம், கீழே ஹெச்சிசிஎஃப்பை போட்டுக்கிறோம். ஓகேங்களா, இந்த இடத்துல ஹெச்சிசிஎஃப்பை போட்டுக்கிறோம். பெருக்கிறோம். 4 × 40 160, 5 × 40 200, 7 × 40 280. அவ்வளோதான். அந்த 3 எண்கள் இது தான். சரிங்களா, அவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. இதை பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு விடை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ரேஷியோவை டினாமினேட்டர் அதாவது பகுதியில் போட்டுக்கிட்டு 3ஐயும் பெருக்கிக்கணும். அந்த ரேஷியோ என்ன நம்பர் விகிதம் கொடுத்துருக்காங்களோ அது 3ஐயும் பெருக்கணும். இந்த இடத்துல என்ன விகிதம் கொடுத்துருக்காங்க, 4:5:7. ஸோ அது 3ஐயும் நம்ம பெருக்கிடுறோம். அவன் ஆல்ரெடி எல்சிஎம் கொடுத்துருக்கான். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஹெச்சிசிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எல்சிஎம்மை நம்ம அந்த விகிதத்தோட பெருக்கல் பலனால் டிவைட் பண்ணுறோம். விகிதத்தோட பெருக்கல் பலன் இங்கே வந்து 140, எல்சிஎம் வந்து 5600. ஸோ 5600 / 140 = 40. ஓகேவா, வந்துருச்சு. ஹெச்சிசிஎஃப் வந்துருச்சு. ஹெச்சிசிஎஃப் வந்தோன்னா போன சம் மாதிரியே அப்படியே என்ன பண்ணுறோம், டேரெக்டாக பெருக்கி போட்டுடுறோம். 4:5:7 கீழே ஹெச்சிசிஎஃப் எழுதுகிறோம். அந்த 3 எண்கள் வந்துருச்சு. ஸோ விகிதம் கொடுத்து ஹெச்சிசிஎஃப் கேட்டால் டேரெக்டாக பெருக்கிறோம். விகிதம் கொடுத்து எல்சிஎம் கேட்டாங்க அப்படின்னா ஒரே ஒரு மாற்றம் பண்ணுறோம். அது என்ன மாற்றம் அப்படின்னா, எல்சிஎம்மாக ஃபஸ்ட்டு பெருக்கி ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சிக்கிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். இப்போ அடுத்த சம் பாருங்கள். 3:4:5 எனும் விகிதத்தில் உள்ள 3 எண்களின் மீசிமா 2400 ஆகும். அவற்றில் சிறிய எண் எதுன்னு கேட்குறாங்க. சிறிய எண்ணுனா நம்ம கடைசியாக கண்டுபிடிச்சிட்டு ஹெச்சிசிஎஃப்பில் 3 × என்ன ஹெச்சிசிஎஃப் போகிறதா பெருக்கி போட்டால் சிறிய எண் கிடச்சிரும். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மீப்போவை பார்க்குறோம். மீப்போவை எப்படி கண்டுபிடிக்கிறோம், அந்த 2400 / 3:4:5. 3 × 4 12. 12 × 5 60. ஸோ 2400 / 60 = 40. அவ்வளோதான். சரியா, 40 கிடச்சிருச்சு. இது என்னது, ஹெச்சிசிஎஃப். அதுக்கப்புறம் நம்ம சிறிய எண்ணு கண்டுபிடிக்கணும். இது நான் 3ஐயுமே பெருக்கி போட்டிருக்கேன். அதுக்கு ஒன்றும் தேவையே இல்லை. சிறிய எண்ணா 3 ரேஷியோவில் 3 தான் சின்ன ரேஷியோ இல்லையா. ஸோ அந்த 3 × 40 = 120. டேரெக்டாகவே போட்டு போயிடலாம். இது 2ஐயும் பெருக்கணுன்ற அவசியம் கிடையாது நமக்கு. இந்த இடத்துல நான் போட்டு வச்சுருக்கேன் புரியணுங்கிறக்காண்டி. ஸோ 3 × 40 ரேஷியோவில் சின்னது 3 × அந்த ஹெச்சிசிஎஃப் 40 பெருக்கணுனாக்கா நமக்கு அந்த எண் கிடச்சிரும். அவ்வளோதான்.